பிதாவாகிய தேவனாலும் அவருடைய சொந்த குமாரனாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இதோடைய முந்தைய செய்தியை யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்துவிட்டு இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். அந்த செய்தியில் சொன்ன விஷயத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேற்றரவாளனின் ஓமை, இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் இதை பேரபிள் ஆஃப் த கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக கிறிஸ்து எவ்வாறு பேசுவார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஓமைகளால் பேசுவார். ஏன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான் தீர்க்க தரிசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது, என் வாயை ஓமைகளால் திறப்பேன். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை மூலமாக அவர் ஓமைகளால் நிறைய காரியங்களை பேசினார். பார்த்தோம்னால் புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 4 சுவிசேஷங்கள் இருக்கின்றது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற 4 சுவிசேஷங்கள் இருக்கின்றன. இந்த 4 சுவிசேஷங்களிலும் முதல் 3 சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டால் லூக்காவில் மொத்தம் 28 ஓமைகள் இருக்கின்றது. அடுத்தபடியாக மத்தேயுவில் 23, தோராயமாக ஏறக்குறைய. மார்க்கில் 9 ஓமைகள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேதாகம நிபுணர்கள், வேதாகம ஃபிலாசபர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, யோவானில் ஒரு ஓமை கூட இல்லை. அந்த 3 சுவிசேஷத்தில் இருக்கின்ற விஷயங்கள் யோவானில் இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா 3 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகள், அதாவது இந்த வனாந்தரத்தில் அவர் சோதிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் யோவான் சுவிசேஷத்தில் இருக்காது. மற்ற 3 சுவிசேஷத்திலும் இல்லாத ஒரு விஷயம் யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து மலையின் மேல் மறுரூபமான விஷயம் யோவானால் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கின்ற அந்த மலை பிரசங்கம் இதில் இடம்பெற்று இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா லார்ட்ஸ் ப்ரேயர், அது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு பரலோக ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம் கூட இதில் இருக்காது. அடுத்தது 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசை விரட்டுகின்ற காரியங்கள் மற்ற 3 சுவிசேஷத்தில் இருக்கும். ஆனால் இந்த சுவிசேஷத்தில் உங்களால் பார்க்க முடியாது. ஏன் அப்படி பார்த்தோம்னா, இந்த யோவான் சுவிசேஷம் மற்ற சுவிசேஷங்களை பார்க்கிலும் மிகவும் தனித்தன்மையாக இருக்கின்ற ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உடைய முதல் ஊழியம், கலிலேயாவில் தொடங்கின அந்த முதல் ஊழியம், அப்புறம் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் கானா ஊரில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அந்த முதல் அற்புதம் யோவானில் சுவிசேஷத்தில் மாத்திரமே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தோம்னா நிக்கோதேமியுடைய ரகசிய சந்திப்பு, இயேசுவோடு அவர் பேசின காரியங்கள் யோவானில் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து கிணத்தண்டையில் அந்த சமாரிய ஸ்திரியோடு பேசியிருந்த காரியங்கள் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போலவே ஒன்று விசேஷமாக பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகின்ற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் என்ன பார்க்க போகின்றோம் இந்த நாளில், என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து அவர் காவல் பண்ணப்படுவதற்கு முன்பாக, அவர் பிடிக்கப்படுவதற்கு முன்பாக சீஷர்களோடு இந்த ராபோஜனத்தில் அவர் பேசின விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். விசேஷமாக நாம் யோவானில் இருக்கின்ற 4 அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த ராபோஜனத்திலுடைய கடைசி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அதில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம், இந்த
செய்தியோட தலைப்பு என்ன பார்த்தோம்னா, தேற்றரவாளனின் உவமை. இந்த வாக்கியத்தை நீங்கள் எங்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஒருவேளை சிலர் கேள்விப்பட்டிருந்தால் அது மிகவும் குறைந்த நபர்களாக மாத்திரமே இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பேரபிள் ஆஃப் த கம்ஃபர்டர் என்று சொல்லுவார்கள். அப்போது இந்த தேற்றரவாளன், அதாவது கம்ஃபர்டர் இங்கிலீஷில் சொல்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் பராக்லீட்டோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பராக்லீட்டோஸ், இந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே, அதுவும் 4 முறை, அந்த 4 முறையும் யோவான் 14, 15, 16 அந்த 4 முறையும் இந்த வார்த்தை வந்துள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையும் அவர் அதை பயன்படுத்தியிருக்கார். அது எதில் பார்த்தோம்னா, யோவான் தன்னுடைய லெட்டரில், அது பார்த்திங்கன்னா 1 யோவானில் அதை என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய லெட்டரில் இந்த வார்த்தை, அதே பராக்லீட்டோஸ் என்ற இந்த கிரேக்க வார்த்தையை அவர் பயன்படுத்தி உள்ளார். முதலாவது நாம் இந்த உவமையை பார்க்கறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களே அவர்களோடு என்ன பண்ணார், பேசினார். அது எல்லாம் உவமை தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு நாம் முதல்ல கடைசியிலிருந்து நம்ம இந்த செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். கடைசியிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் முதலில் இருக்கின்ற அந்த காரியங்களை நாம் படிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தில் நீங்கள் பார்க்கலாம், இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களோடு பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் என்று இந்த வாக்கியம் நிறைவு பெறுகிறது. அப்போ இந்த வாக்கியத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த வார்த்தையில் இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். அப்போ நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். அதை நாம் லிட்ரலாக அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவர் பேசினது ஓமைகளால் நாங்களுடைய பேசுகிறேன், காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளால் பேசாமல் பிதாவை பற்றி வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போது பிதாவை பற்றி வெளிப்படையாக அறிவிக்கப் போகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவர் பிதாவுடைய சொந்த மகனாக இருக்கிறதென்றால் அவர் மாத்திரமே அவரை பற்றி அறிவிக்க தகுதியுடைய ஒரே நபராக அவர் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது ஓமைகளாக நான் பேசுகிறேன். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன ஓமையில் பேசினார்? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு வரும், சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா பேரபிள்ஸ் அப்படின்னு வரும், சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த ஓமை என்ற வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போது 4 முறை பார்த்தோம்னா இந்த கடைசி இயேசு கிறிஸ்து இந்த ராபோஜனத்தில் கடைசியாக அவர்களோடு போஜனம் பண்ணும்போது நாம் 4 முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த தேற்றரவாளன், அதாவது பராக்லீட்டோஸ், கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. முதல்ல எங்கே பயன்படுத்தலான்னு முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தி, அதாவது இயேசு கிறிஸ்து பேசின செய்தியை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் முதல்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது பராக்லீட்டோஸ், தேற்றரவாளன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எங்கே பார்க்குறோம்னா, பொதுவாக நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்பாடி இயேசு கிறிஸ்து எவ்வாறு பேசுவார் என்று பார்த்தோம்னா, அநேக ஓமைகளால் தான் அவர் என்ன பண்ணுவார், ஓமைகளால் பேசுவது தான் இயேசு கிறிஸ்துடைய ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம். அவர் ஓமைகளால் நிறைய விஷயம் சொல்லுவார். பார்த்தோம்னா மற்ற சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா, இதோ ஒரு ஓமையை நீங்கள் கேளுங்கள், இதோ ஒரு விதைக்க புறப்பட்ட ஒரு ஓமையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் இந்த சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி முடித்து, இவைகளை நான் உங்களுக்கு ஓமையாய் சொன்னேன் என்று கடைசியாக தான் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது யோவான் சீசனால். பார்க்குறோம் 2 ஓமை இந்த 14லேருந்து 17ஆம் அதிகாரத்தில் 2 ஓமைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பார்க்குறோம். முதல் ஓமை அப்படி பார்த்தோம்னா தேற்றரவாளனின் ஓமை, பேரபிள் ஆஃப் த கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2வது பார்த்தோம்னா இன்னொரு ஓமையை பயன்படுத்தியிருக்காரு. என்ன பார்த்தோம்னா திராட்சை செடியின் ஓமை. அது பிதா, திராட்சை தோட்டக்காரர், திராட்சை செடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 3வது இந்த பிரான்ச்சஸ், அதாவது கிளைகள், நீங்களும் சீசர்களையும் குறிக்கின்ற, நீங்களும் நானும் சீசர்களையும் குறிக்கின்ற அந்த கிளைகளை பற்றி இயேசு கிறிஸ்து அதில் ஓமையாக சொன்னார்.
இந்த ஓமையை நாம் அடுத்த காணொலியில் நிச்சயமாக பார்ப்போம். த பேரபிள் ஆஃப் த ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். வைன் யார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம். பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பன் எவ்வாறு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆடுகளை அவர் வழிநடத்தி போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் என்று அவர் சொல்லுவார். அப்போது இது மாதிரி அவர் வேற ஒருத்தரையும் குறிக்கிறார் என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போது அதில் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போது அந்த ஓமையை எடுத்துட்டோம்னா இயேசு கிறிஸ்து வேற ஒருவரை சுட்டி காட்டுவது போல தான் இருக்கும். ஆனால் ஓமையை அது என்ன பண்ண வேண்டும், நாம் விளக்க வேண்டும். ஓமையை விளக்கினால் ஒழிய நம்மளால் அறிய முடியாது. ஓமையை விளக்குவதற்கு தேவன் தான் நம்மளுக்கு உதவி செய்வார். அப்போது இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்கு பார்க்குறோம்னா நிறைய பாரம்பரியம் என்ன பண்ணுறது இருக்கிறது. ஏன்னா பாரம்பரியம் பார்த்தோம்னா திருத்துவம் என்ற கோட்பாடு இந்த தேற்றரவாளன் என்ற ஒரு வார்த்தையை வைத்து தான், வேறொரு தேற்றரவாளன் என்ற வார்த்தையை வைத்து தான் இந்த டாக்டரின், இந்த உபதேசம் என்ன பண்ணியிருக்கு, உருவாகிருக்கு இந்த உலகத்தில். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவி என்பது அது பிதா கிடையாது, பிதாவுடைய ஆவி கிடையாது, குமாரனுடைய ஆவி கிடையாது. அது ஒரு தனி ஆவியாக, ஒரு தனித்தன்மை, ஒரு தனி நபராக, பிதாவும் கிடையாது, குமாரனும் கிடையாது, அது வேறொரு நபர் என்று என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த ஓமையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் மூன்றாவது ஒரு நபர் இருக்கிறார் என்று இந்த திருத்துவ கோட்பாடு சொல்லுகிறது. ஆனால் பைபிள் சொல்கிறது ஒன்றான மெய்தேவன், அது பிதாவை குறிக்கிறது, அவருடைய சொந்த குமாரனாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன் என்று, இரண்டு பேரை அறிகிற அறிவிலே தான் நித்திய ஜீவன் இருக்குது என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. இப்போ நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். முதலில் இந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே பார்த்தோம்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ இந்த வசனத்தை வாசிச்சு சொல்லுவீங்க, பிரதர் நீங்கள் பாருங்கள் வேறொரு தேற்றரவாளன் என்று அது சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் பார்த்தோம்னா அது ஓமை. யோவான் அது பக்கத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை படிக்கும் பொழுது அது இன்னும் வேற ஒரு நபரை போல பேசுவதை போல தான் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசினது ஓமை. ஏன்னா நான் இவைகளை ஓமையாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், காலம் வரும்பொழுது தான் நான் பிதாவை பற்றி வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது முதலில் இயேசு ஏன் ஓமையில் பேச தொடங்கினார், அந்த காரணத்தை நாம் பார்க்க வேண்டும். எதனால் இயேசு ஓமையில் சீஷர்களுக்கு பேச தொடங்கினார், எதுக்காக ஓமையில் அவர் பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசித்தோம்னா, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு முக்கியமாக அவர் மரிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் முக்கியமான சில விஷயங்களை சீடர்களுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருந்தார். முதல் விஷயம் என்னன்னா, அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவர். அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வர முடியாது, அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே டு த ஃபாதர். இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே வழியாக பிதாவிடத்தில் சேர்கின்ற ஒரே வழியாக அவர் இருக்கின்றார். இந்த விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். 7வது வசனத்தை வாசித்தோம்னா, என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா, என்னை கண்டீர்களானால் என்னுடைய பிதாவையும் கண்டிருப்பீர்கள், இது முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்ல வர்றார் பார்த்தீங்கன்னா, யூ நோ த ஃபாதர் அண்ட் சீன் த ஃபாதர். நீங்கள் பிதாவை கண்டிருக்கீங்க, அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்றார். அப்போது இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீங்கள் பிதாவை கண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதை அவர்கள் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. இதை அவர்கள் புரிந்து கொள்ளாததினால் அடுத்த வசனத்தை பிரிப்பு கேள்வி கேட்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்து பதில் சொல்லும்போது நாம் புரிந்து முடியுது. அந்த கேள்வி பார்த்தோன்னா இயேசுக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு கேள்வியாக அது இருக்கின்றது. வெரி டிசப்பாயிண்டிங் கொஸ்டின். என்ன பண்ணுறாங்க, அங்கே பிலிப்பு கேட்குறார். எதுக்காகனா நாம் அறிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது.
இயேசு கிறிஸ்து எதனால் இந்த ஓமையில் பேச தொடங்கின காரணம் என்ன, ஏன் ஓமையில் பேச தொடங்கினார் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த காரணம். 8வது வசனத்தை வாசினா, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அப்போ இங்கே பிலிப்பு என்ன கேட்குறார்? பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்போ இந்த கேள்வி எதனால் வந்தது அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து முன்னாடி சொல்கிறார், என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று அவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததுனால ஒரு கேள்வி அவர் கேட்குறார், என்னன்னா, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்போது இந்த கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த கேள்வியை குறித்து இயேசு கிறிஸ்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார். எப்படி இந்த கேள்வி வருகிறது என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடியல என்று அந்த கேள்வியிலிருந்து அவர் புரிந்து கொள்கிறார். அதற்கு இயேசு 9ஆம் வசனம், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இவ்வளவு நாள் அவன் கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? இந்த கேள்வி இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குற, இவ்வளோ நாளாக அவன் கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஒரு இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியில் மிகவும் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கார். இந்த விஷயத்தை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்க நினைக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன பண்ணல, அது அவரை கேள்வி கேட்டதன் மூலமாக அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு அது புரிய வருகிறது. இதுதான் காரணம். இந்த காரணத்தினால்தான் அவர் இந்த ஓமையை பேச தொடங்குகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற சத்தியம் மிகவும் பிளைனாக ஒரு நேரடியாக சொல்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று நேரடியாக சொல்கிறார். ஏனென்றால் அவருக்குள் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார் என்ற சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் அந்த கேள்வி வந்ததால் தான் இதுதான் இந்த ஓமை சொல்வதற்கான லான்ச்சிங் பாயிண்ட். அதாவது இதுதான் ஓமை சொல்வதற்கான, ஓமையில் அவரிடம் பேசுவதற்கான காரணமாக அமைந்த விஷயம். யோவான் 14ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 10வது வசனத்தை வாசினா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர்கள் கொடுக்க நினைக்கிறார். முதல் விஷயம், அவர்களுக்கு பிதாவை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறதுனால பிதாவை அவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது விஷயம், இயேசு கிறிஸ்தான் ஒரே வழி, பிதாவிடத்தில் சேர்கின்ற ஒரே வழி, பிதாவிடத்தில் போகின்ற ஒரே வழியாக அவர் இருக்கின்றார். ஏனென்றால் அவரிடத்தில் பிதாவாகிய தேவன் வாசமாக இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் வாசம். நான் பிதாவிலும், ஐ இன் மை ஃபாதர், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? கிரைஸ்ட் இன் ஃபாதர் அண்ட் ஃபாதர் இஸ் இன் கிரைஸ்ட். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? அப்போது 2 முக்கியமான பாயிண்ட் அவருக்கு சொல்ல விரும்புகிறார். என்னன்னா, அவர் பிதாவை பற்றி அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். 2வது காரியம், பிதா அவரிடத்தில் வாசமாக இருக்கார், இவர் பிதாவிடத்தில் வாசம் பண்ணுகிறார் என்ற காரியத்தை, இவரே பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே நபராக, ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் போக முடியாது, வர முடியாது, பிதாவோட ஐக்கியத்தில் அவர்கள் இருக்க முடியாது என்ற வேளாண் சத்தியத்தை அவர்களுக்கு அவர் புரிய வைக்கின்றார். இந்த 2 காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் அவர்கள் நேரடியாகவே சொன்னார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? அதுதான் 7ஆம் அதிகாரத்தை சொன்னால், என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்ன விஷயத்தை புரிந்து கொள்ளாததனால தான் இயேசு கிறிஸ்து ஓமையில் பேச தொடங்குகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் மீண்டும் 16ஆம் வசனத்துக்கு நாம் மறுபடியும் வருவோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஐ வில் ப்ரே த ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம். 17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களோட கூட இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சத்திய ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா த ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத், ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்னு அப்படி சொல்லிட்டு இருக்கோம்.
அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு கிறிஸ்து பரமேற போகிறார், நான் பிதாவிடத்துக்கு போக போகிறேன்னு சொன்னவர் 18ஆம் வசனத்தை சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக, ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ். ஆங்கிலத்தில் அழகாக கம்ஃபர்டர் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்லெஸ் அப்படின்னு வரும். ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ் பட் ஐ வில் கம் டு யூ, நான் உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். பார்க்குறோம் யோவான் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வேறொரு தேற்றரவாளனை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஓமையில் பேசினார் என்ற காரியத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். இதே ஒரு சீஷர் என்ன பண்ணுறாரு, புரிந்து கொண்டு தான் அவர் சொல்கிறார் 22ஆம் வசனத்தில், இஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல். இயேசு கிறிஸ்து வேற எதை பற்றி பேசினார் என்று நினைத்து கொண்டிருப்பார், வேறொரு நபரை பற்றி பேசினார் என்று நினைக்கிறவர்கள் இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. 18ஆம் வசனம் மிகவும் ஒரு ஆதாரமாக இருக்குது. நான் தான் வருவேன், உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தெளிவாக. அப்போ இங்கே பார்க்குறோம் 22ஆம் வசனத்தில், இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல், உலகத்துக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு கிறிஸ்து பேசின விஷயத்தை அவர் புரிந்து கொண்டு, இங்கே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன. அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் பிதாவை பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்த போகிறார். இயேசு கிறிஸ்து தான் பிதாவை குறித்து தொடர்ச்சியாக வெளிப்படுத்த போகிறார். ஆனால் அதில் வித்தியாசம் இருக்குது. பார்த்தோம்னா பிதா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மாம்சத்தில் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கார். அவர் மாம்சத்தில் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி வெளிப்படுத்துகிறார். இப்போ என்ன போகும்போது, இது அவர்களோடு கூட இருந்து அவர்களை பார்க்கின்ற ஒரு நபராக இயேசு கிறிஸ்து இருந்து, இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்ன பார்த்தோம்னா இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர்களோடு கூட இருக்கும்போது அவர்கள் தேவன் நம்மோடு என்ற காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தபோது தேவன் நம்மோடு என்ற விஷயங்கள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போது என்ன மாற்றம் ஏற்படுகிறது பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்த போகிறார். ஆனால் சரீரத்தில் இல்லாமல் இயேசு கிறிஸ்து மகிமையை பெற்றுக்கொண்டு தம்முடைய ஆவியினால், இயேசு கிறிஸ்துக்கு 2 நேச்சர் இருக்குங்க, 2 தனித்தன்மை இருக்குது. ஒன்று அவருடைய தெய்வீக தன்மை, இன்னொன்று மனிதத்தன்மை. மனிதனாக இருந்ததால் அவர் மனிதத்தன்மையில் இருக்கின்றார், இன்னொரு தெய்வீக தன்மையில் அவர் இருக்கின்றார். மனிதன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படிங்க எல்லா இடத்துலையும் இருப்பார்? அவர் பிரதான ஆசிரியராக பரலோகத்துக்கு போயிட்டால் எப்படி அவர் இருப்பார்? அதை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மகிமைக்காக அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார். அப்போ ஒரு மகிமை பெற்ற கிறிஸ்துவாக அவர் தன்னுடைய ஆவியினாலே அவர் ஓம்னி பிரசன்ட்டாக, அதாவது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் தெய்வீக வல்லமை அப்படி இருக்கின்றது. அதனால தான் அவர் என்ன பண்ண, தன்னுடைய தெய்வீக வல்லமையின் மூலமாக அவருடைய ஆவியினால் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் பிதாவை நம்மிடத்தில் வெளிப்படுத்த அவர் வேறு வழி, அதாவது ஒரே தேற்றரவாளன்னா எப்படின்னா, இப்போது இருக்கின்ற அவரோடு இருக்கின்ற தேற்றரவாளர் சரீரப்பிரகாரமாக இருக்கின்றார். அடுத்து வரப்போகின்ற இந்த கிறிஸ்து சரீரப்பிரகாரமாக இல்லாமல் தம்முடைய ஆவியினாலே அவர்கள் பார்க்க முடியாதவராக இருந்தாலும் அவர்களோடு கூட வசிப்பதினால் அவர் கிறிஸ்து தான் என்று சீடர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக அவர்களுக்கு சொன்னார். இதெல்லாம் நடக்கும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவர்களுக்கு என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிவித்தார். இங்கே பார்க்குறோம் யோவான் 14ஆம் அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனத்தை வாசினா, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பிரதர், வேற ஒருத்தர் இயேசு கிறிஸ்து பேசுனதை நினைப்பூட்டுவார். இந்த இடத்துல நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இது இயேசு கிறிஸ்து ஓமையாக அவரிடத்தில் பேசினது. யோவான் 16:25 படி இது ஓமையாய் சொன்னது. 2ஆம் விசை இந்த தேற்றரவாளன் என்ற பெராக்லிட்டோஸ் என்ற வார்த்தை 26வது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 26வது வசனத்தில் என்ன பண்ணுறது, பயன்படுத்தப்பட்டுள்ளது.
இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியை தேற்றவான்னு எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்னவங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை எதிர்கொண்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு டீச்சர்லேருந்து இன்னொரு டீச்சருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொமோஷன் ஆகிருக்கோம். ஒரு ஒரு போதகர் இடத்துலேருந்து இன்னொரு போதகருக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம், உயர்த்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. பிதாவை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவர் தான் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். திஸ் இஸ் த ஒன்லி வே டு த ஃபாதர். அப்போ இங்கே பார்க்குறோம், இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மூன்றாவது நபரை போல தன்னை வெளிப்படுத்துகிறார், மூன்றாவது நபரை போல பேசுகிறார். பல இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படி பேசியிருக்காருங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடத்துல அவர் பேசியிருக்கிறார். அப்போ பல இடத்துல அவர் அப்படி பேசினதால் அது அவர் இல்லை வேறொரு நபர் என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷகுமாரன் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பூமியின் 4 திசையிலிருந்து தம்முடைய ஜனங்களை சேர்ப்பார், அவர் அவருடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய ஜனங்களை சேர்ப்பார் என்று இயேசு கிறிஸ்து ஓமையாக பேசுகிறார். அப்போது இங்கே நான் மனுஷகுமாரன் அவருக்கு ஒரு தூதர் இருக்கார், அவர் வேறொரு நபர், அவர் என்று இயேசு கிறிஸ்து அவரை குறிப்பிட்டிருக்கிறதால அந்த மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து அல்ல வேறொரு நபர் என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? யோசித்து பாருங்கள். இந்த காணொலியை பார்க்கின்ற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து இது நல்ல மெய்ப்பன் ஓமையை சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தோம்னா 2:3 வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் ஆடுகளை மெய்ப்பனாக வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மெய்ப்பனாக இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் என்று வேறொரு நபரை போல தான் இயேசு கிறிஸ்து மெய்ப்பன் வேறொரு நபரை போல பேசுகிறான். ஆனால் நமக்கு தெரியும் நல்ல மெய்ப்பன் யார், நானே நல்ல மெய்ப்பன் என்று என்ன பண்ணுற இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 6வது இந்த ஓமையை இயேசு அவருடைய சொன்னார், அவர்களோ அவர் சொன்ன கருத்தை அறியவில்லை. ஓமையில் இயேசு கிறிஸ்து அவர் வேறொரு நபரை போல தான் பேசுவார். இந்த இடத்துல இதுவே ஒரு பெரிய ஆதாரம். ஓமையாய் சொன்னார் இயேசு, அந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும். இதே விஷயம் தான் யோவான் 16:25 இவர்கள் நான் உங்களுடைய ஓமையாக பேசினேன், காலபுரம் அப்போது ஓமையாக பேசாமல் நான் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ பார்க்குறோம், வேறொரு நபர் இவர் சொன்ன விஷயத்தை வெளிப்படுத்துவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்களிடத்தில் சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், தேற்றவாளனே எல்லாவற்றையும் என்ன பண்ணேன், நாமத்தை பிதா அனுப்புகிற தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போது தேற்றவாளன் பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஆவியை நம்மளால் பார்க்க முடியாது, நமக்குள்ளே வாசம் செய்வதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். யார் உங்களிடத்தில் வாசம் செய்வார், யார் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. யோவான் 14:18 பார்த்தோம்னா, ஐ வில் கம் டு யூ, நான் உங்களிடத்தில் உங்களை திக்கற்றாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த வசனத்தில் சொல்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். அப்போ பார்க்குறோம் இங்கே அடுத்தது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, இதில் திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர், கிளைகள் பற்றியதான காரியங்கள் இதில் இருக்குது. நாம் இதை என்ன பண்ணுவோம், அடுத்த காணொலியில் பார்ப்போம். அடுத்தது தொடர்ச்சியாக 2வது மென்ஷன் நம்ம பார்த்துட்டோம். 3வது முறையாக இந்த பராக்லிட்டோஸ் தேற்றலவாளன், அதாவது கம்ஃபர்டர் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படி பார்த்தோம்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தோம்னா, பிதா அனுப்ப போகிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், யோவான் 15:26 பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். முன்னாடி பார்த்தோம், பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நான் அனுப்ப போகிறேன் என்று என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல சொல்லுகிறார். இதில் இங்கேயும் வேற ஒரு நபரை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கேயும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து ஓமையாய் பேசினார். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நான் இவளை ஓமையாய் பேசினேன், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் நான் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 25 வசனத்தை இவைகளை நான் ஓமைகளாக உங்களுடனே சொன்னேன். பிதாவிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முன்னாடி பார்க்குறோம், யார் பிதாவிடத்தில் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, யார் பிதாவிடத்தில் இருக்கிறா, யோவான் 14ஆம் அதிகாரம்
யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசினா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களை சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, இடத்தில் வாசமாக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இன்னொரு வசனத்தை வாசித்தோம்னா, அது யோவான் 14:20வது வசனத்தை வாசித்தோம்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிடம் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக அந்த சத்திய ஆவியாக தேற்றவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ பிதாவிடத்திலிருந்து யார் பிதாவிடம் இருக்கின்றார்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க? விசுவாசியுங்கள் என்று சொல்றார். அப்போ பிதாவிடத்தில் இருப்பவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எப்படி அவர் அனுப்ப போகிறார்? பிதா தம்முடைய ஆவியை அவருக்கு பரிபூர்ணமாக அளித்திருக்கின்றார். அந்த பரிபூர்ண ஆவியினாலே கிறிஸ்து தம்முடைய ஆவியை என்ன பண்ணுறாரு? உலகத்திற்கு பொழிந்தருளினார். அப்போது பைபிளில் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது, பிதாவின் ஆவி என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இரண்டும் வெவ்வேறு ஆவியா? இல்லை, இரண்டும் ஒரே ஆவிதான். ஏனென்றால் பிதாவே இந்த சத்திய ஆவியின் பிறப்பிடமாக, ஊற்றாக, சகல நன்மைகளுக்கும் காரணகர்த்தராக அவர் இருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து பிறந்த குமாரன் பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவராக, உண்மை உள்ளவராக, மெய்யான தேவனாக இருப்பதினால், அவர் அவ்விடத்தில் பூர்ணமான ஆவி இருப்பதினால், அவர் தன்னில் தான் ஜீவனுள்ளவராக இருப்பதினால், அவரிடத்திலிருந்து பிறந்த குமாரனும் தம்மில் தான் ஜீவனுள்ளவராக இருக்கும்படி, அவரை போலவே இவரும் பரிசுத்தாவியை உடையவராக இருக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தெய்வீகத்தன்மை உடையவராக இருக்கிறது போல தம்முடைய குமாரன் தெய்வீக குமாரனாக இருப்பதற்கு அருள் செய்திருக்கார். இந்த சாட்சி இயேசு கிறிஸ்துவே கொடுத்திருக்கின்றார். அப்போது பிதாவுடைய ஆவிதான் குமாரத்தில் இருக்கின்றது. பிதா தன்னில் தான் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தான் ஜீவனுள்ளவராக இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்போது இரண்டு ஆவி வெவ்வேறு ஆவி இல்லை, ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேர்கின்ற ஸ்லாக்கியத்தை நாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் பெற்றோம் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. ஒரே ஆவி தாங்க, ஒரே ஆவி என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது. பிதாவுடைய ஆவிதான் அவருடைய குமாரனுக்குள் இருக்கின்றது. குமாரன் தனக்குள் இருக்கின்ற தம்முடைய ஆவியை தான் என்ன பண்ணுறாரு? நம்மிடத்தில் பொழிந்தருளினார். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், நம்முடைய ஆவியை அவர் என்ன பண்ணார்? அந்த ஆவியை அவர் பொழிந்தருளினார். அம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவென்று பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமார் மூலமாக நிறைவேற்றினார். அவருடைய ஆவி குமாரன் இடத்துல இருக்கின்றது. அவருடைய ஆவி குமாரிடத்தில் வாசமாக இருப்பதினால் பிதாவாகிய தேவன் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய குமாரன் மூலமாக அவர் நிறைவேற்றினார். இது நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ப்ராமிஸ் நிறைவேறது என்று அந்த வாக்குறுதி நிறைவேற்றதால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினார். இதுதான் சத்தியம். அப்போது யார் 26ஆம் வசனத்தில் யார் இந்த சத்திய ஆவியை அனுப்ப போகிறா அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? அனுப்ப போகிறார் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல அறிவிக்கின்றார். அப்போ பிதாவிடத்தில் இருக்கிறது யார் அப்படி பார்த்தோம்னா, 8:14 பார்த்தோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, யோவான் 8:14 வாசித்தோம்னா, யார் பிதாவிடத்தில் இருக்கின்ற பார்த்தோம், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் நான் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ என்னை எங்கிருந்து நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் நான் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கார். அப்போது அவர் எங்கிருந்து வந்தார்? பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். எங்கே வாசிக்கலாம்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசித்தோம்னா, யோவான் 20:17 இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். அப்போது பிதாவிடத்துக்கு ஏறி போகிறவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் இங்கே சொல்கிறார், பிதாவிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறேன். பிதாவிடத்தில் ஏறி போகிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த ஏறி போகிற இயேசு கிறிஸ்து அவர் மனிதனுடைய ஒரு பிரதிநிதியாக, அவருக்கு சரீரமும் இருக்கிறது, அதே போல் அவருக்கு தெய்வீக வல்லமையும் அவருக்கு பிதாவை போலவே அவர் தெய்வீக தன்மையுடையவராக இருக்கின்றார். அப்போ சரீரம் அங்கே அவர் ஊழியம் செய்கிறது. அவருடைய ஆவியினாலே கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதுதான் சத்தியம். இது சத்தியம் தெளிவாக இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான்
14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, நான் போவேன் என்றும், அப்போ நான் பரத்துக்கு போவேன் என்றும், திரும்பவும் உங்களிடத்தில் வருவேன் என்றும். அப்போ திரும்பவும் யார் தான் வரார்? இயேசு கிறிஸ்து தான் வரார். வருவேன் என்றும், நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்து தன் பிதா பெரியவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருக்கிறார். அப்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தில் பார்த்தோம்னா, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்திய ஆவி என்று சொல்லப்படுகிறது. அப்போது யாருங்க சத்தியம்? அடுத்த கேள்வி, யாருங்க தன்னை சத்தியம், நானே சத்தியம் என்று சொன்னவர் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசித்தோம்னா, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அவரே வழி, நானே வழி, நானே சத்தியம். பிதாவை ஒரு இடத்துல சத்தியமுள்ளவரை வெளிப்படுவதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்தார் என்று பிதாவாகிய தேவனை சத்தியமுள்ளவர் என்று இதே யோவான் என்ன பண்ணிக்க தன்னுடைய லெட்டரில் பதிவு செய்து வைத்திருக்கார். அப்போது சத்தியமுள்ளவருக்கு பிறந்த இவரும் சத்தியம். அதான் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு, என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னவர் அவரே சத்திய ஆவியாக நம்மிடத்தில் வரார். பிதாவிடத்தில் இருக்கிறவர் யாருங்க? யோவான் 14:10 பார்த்தோம்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களிடையே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவில் இருக்கிறேன், பிதாவிடத்தில் இருக்கிறேன், பிதாவிடத்திலிருந்து வருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போது பார்க்குறோம், ஸ்பிரிட் டெஸ்டிஃபை ஆஃப் கிரைஸ்ட். ஆவி கிறிஸ்துவை என்ன பண்ண போது? சாட்சி கொடுக்க போகுது. எப்படி? பிதா அந்த தேற்றவனை அனுப்பும்போது, இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது இந்த சாட்சியை பிதா என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குமாரனை பற்றிய சாட்சியை அவர்களுக்கு கொடுக்கிறார். இது எப்பொழுது நடந்தது அப்படி பார்த்தோம்னா, நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம், பெந்தெகோஸ்தே நாளில் என்ன பண்ணுறது நடந்தது. எங்கே பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது. 3 நபர்களை தான் சுட்டி காட்டுது. பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறார், அடுத்தது சீடர்கள் இருக்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். எந்த நாளில் அவங்க அறிந்து கொண்டாருங்க? பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதன் மூலமாக அந்த நாளில் அவர்கள் அறிந்து கொண்டாருங்க, கிறிஸ்து அவர்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அப்போ கிறிஸ்து தனித்தில்லைங்க, பிதா அவரிடத்தில் வாசம் செய்வதனால் நாங்கள் அவரிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? சொல்லியிருக்கார். அந்த வாக்குறுதியை அவர்கள் அன்றைக்கு புரிந்து கொண்டார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அநேகர் இந்நாளில் புரிந்து கொள்ளாமல் இந்த சத்தியத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மாம்சத்தில் நமக்குள்ளே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த குமாரன் என்று நீங்கள் அறிவிக்காவிட்டால், தேவனுடைய சொந்த குமாரன் என்று, இப்போ திருத்துவ கோட்பாடு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரன் என்று சொல்லாதுங்க. பிதாவாகிய தேவனை அவர் சொந்த பிதா என்று அறிவிக்காதுங்க. 3வது ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உரிய மகிமையை என்ன பண்ணுறாங்க? 3வது ஒரு நபருக்கு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, ஒன்றான மெய்தேவன், சத்தியமுள்ள தேவன், பிதாவாகிய தேவன், அவரிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டவர் அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து. பூமியில் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தாருங்க, இவருடைய இயேசுக்கம், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சாட்சி கொடுத்தாருங்க. ரோமரில் வாசிக்க, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்கிறார். எவ்வளவு பொய்யுரையாத தேவன், அவர் நேற்றுமென்று மாறாதவர். தேவன் பொய் சொல்கிறவர் மனுஷன் அல்ல, மனம் மாறாவர் மனுபுத்திரன் அல்ல. உலகத்தில் அநேக பேர் இந்த ஆக்டிங் நிறைய விஷயங்கள், ஒரு நபரை போல கதாபாத்திரத்தை போல நடிக்கிறதுனால நம்ம தேவனையும் அப்படி நினைக்கிறது மிகவும் தவறான விஷயம். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல.
வசனம் நீங்கள் தெளிவாக என்ன பண்ண வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்க்குறோம், 4வது முறை இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படி பார்த்தோம்னா, யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சோம்னா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாயில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்பும். இங்கே பாருங்கள், வேற ஒரு நபரை பற்றி பேசுகிறார். இங்கேயும் பார்க்குறோம், இந்த தேற்றவாளனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து போகாமல் வரமாட்டார். ஏனென்றால் இவர் மகிமைப்பட வேண்டும். 17ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்னா இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். என்ன கேட்குறாருன்ற 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் மகிமையை கேட்குறார். மகிமையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ண முடியும்? அவரால் சரீரத்தில் பரலோகத்தில் அவரால் ஊழியம் செய்ய முடியும். மகிமை பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய தெய்வீக வல்லமையினால் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும். இதுதான் சத்தியம். வேறொரு நபரை போல பேசுகிறார். நேரத்தில் குறித்து வைத்துக்கொள்ள, நான் இவைகளை நான் உங்களோட ஓமையாய் சொன்னேன். இயேசுக்கு சொன்ன வார்த்தையை மீண்டும் சொன்னேன். இது ஓமை, ஓமைங்க சொல்கிறாங்க நிறைய பேர். பரிசுத்த ஆவின்றது ஒரு நபர். ஆமேன், நானும் அல்லேலூயா, ஆமேன், உண்மைதான். அந்த நபர் இயேசு கிறிஸ்து தான் என்று நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்பிரிட் லீட்ஸ் த சர்ச், பரிசுத்த ஆவி சபையை வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன். என்றால் வழிநடத்தக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து தான். தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு தலையாக இருக்கிறது பிதாவாகிய தேவன். சபைக்கு யாரை தலையாக கொடுத்திருக்கின்றார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தலையாக கொடுத்திருக்கின்றார். இந்த ஹைராக்கி, இந்த தனித்துவம் மாறாதது. கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தலையாக இருக்கிறார், சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கின்றார் என்ற சத்தியம் மெய்யானது. தலைதான் வழிநடத்த முடியும். அப்போது பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் கிறிஸ்து செய்கின்றார். கிறிஸ்து சொல்கின்ற யாவையும் சபை செய்ய வேண்டும். இதுதான் சரியான சத்தியம். பார்க்குறோம், பாரம்பரியத்தினால நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாரம்பரியமாக நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றது. பாரம்பரியம்தான் உண்மை. மெஜாரிட்டி இதுதான் நம்புகிறார்கள். மெஜாரிட்டியான மக்கள் இதுதான் நம்புகிறார்கள், இதுதான் சத்தியம் என்று நம்புகிறார்கள். 3 நபர் இருக்கின்றார்கள், 3 ஒருவராக இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் சத்தியங்கள் என்ன பண்ணுறாங்க? சொல்லுகிறாங்க உண்மைகளை. அது அசத்தியம், அது உண்மை இல்லை. பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய சொந்த குமார் என்று சொல்லுகிற மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தெளிவாக சத்தியம் நேர்பாதையாக இருக்கின்றது. அப்போது இயேசு அந்த சொல்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஒரு பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு அவளோடு இருக்கும் போதே சொன்னார், நான் மரிக்கப் போகிறேன், நான் உயிர்த்தெழ வேண்டும், நான் மகிமைப்பட வேண்டும், மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவர் மரிக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் பாரம்பரியம். இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறேன்னு சொல்லும் போது நீங்கள் மரிக்கக்கூடாது என்று பேதுரு சொல்கிறார். ஏன்னா பாரம்பரியத்தில் பார்த்தோன்னா அந்த மெஸ்ஸையா என்ன பண்ணுவார்? மேசியா அவர்களுக்கு ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்கள் விடுதலை கொடுத்து அவர் ராஜாவாக அமர்ந்திருப்பார் என்று அவர்கள் பாரம்பரியத்தினால் நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற சத்தியம் அவர்களால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள. அவர்களோடு கூட இருக்கிற வரைக்கும் அந்த பாரம்பரியத்தினால் அவர்களால் வெளியே வர முடியல. இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டார். ஆனால் அவர்கள் பாரம்பரியத்தினால இந்த காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அவர்களால் தாங்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலே சொல்கிறார். எங்கே வாசிக்கலாம்னா, யோவான் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசினா, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுடைய சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளில் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சொல்கிறாருங்க. நிறைய விஷயத்தை அவர் சொல்லணும்னு நினைக்கிறார், ஆனால் தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். இங்கேயும் சொல்கிறீங்க, ஐயோ வேற ஒருத்தருங்க அறிவிப்பாருங்க. இங்கே ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சுயமாய் பேசுவாரா, இல்லை பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் அறிவிப்பாரா? அதுக்கான பதில் சொல்லுங்கள். நான் பேசுகிற இந்த வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்க பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பிதாவடையில் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதே தாங்க இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் கேள்விப்படுகிற யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார். தொடர்ச்சியாக பேச போகிறது அவர் தான்.
அதுதான் சொல்கிறேன், இவைகளை ஓமையாய் உங்களோட பேசுகிறேன், காலம் வரும் அப்போது நான் ஓமையாய் உங்களோட பேசாமல் பிதாவை பற்றி வெளிப்படையாய் அறிவிப்பேன். அறிவிக்கிறவர் யார்? தேவனுடைய சொந்த குமாரனாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். அவர் தாங்க சத்திய ஆவி. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரியம் என்ன பண்ணும், கண்களை மறைத்து விடுங்க. பாரம்பரியத்திலிருந்த யூதர்களுக்கு என்ன நிலைமை ஆயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறாங்க. பாரம்பரியத்தில் என்றால் என்ன ஆகும் என்று யூதர் இடத்துல 2 பிரிவுகள் இருக்குது. ஒருத்தர் என்னங்க, நாங்கள் பரிசேயர், நாங்கள் தான் மெய்யான சத்தியத்தில் இருக்கின்றார். இன்னொரு நபர், நாங்கள் சதிசேயர், நாங்கள் தான் மெய்யான சத்தியத்தில். 2 பேருமே என்ன பண்ணல, பாரம்பரியத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் என்ன பண்ணல, சத்தியம் இல்லை என்று வேதத்தில் நாம் கிறிஸ்து மூலமாக அவர் சொல்வதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை இவர்கள் மறுதலித்தார்கள். அவர் குமாரன் இல்லை என்று மறுதலித்தார்கள். இவர் சுதந்திரவாளி, இவரை நாம் கொன்றுவிட்டால் சுதந்திரம் நம்முடையதாக ஆகும் என்று நினைத்தார்கள். பிதாவுடையவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் பிதாவுடைய சொந்த குமாரன். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலவற்றையும் சிருஷ்டித்தார். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டித்தார். வசனம் தெளிவாக இருக்கிறதுங்க. என்றால் இந்த சிருஷ்டிப்பின் வல்லமைக்கு மூலாதாரம், சகல நன்மைகளுக்கும் காரணக்கர்த்தர், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எப்படி வருகிறது? தம்முடைய குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். குமாரன் மூலமாக எல்லாம் வருகிறது. இதை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த திராட்சை செடி ஓமையை பார்க்கும்போது நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அப்போ பார்க்குறோம், இயேசு தான் தொடர்ச்சியாக பேச போகிறார். எப்படின்னா, நமக்குள்ளிருந்து ஐ வில் கம் டு யூ, நான் உங்களை திக்கற்றாவிட இடத்தில் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 14 வசனம், அவர் என்னது எடுத்து எனக்கு அறிவிப்பார், என்னை மகிமைப்படுத்துவார். பார்க்குறோம், வேற ஒருத்தர் மகிமைப்படுத்த போகிறாருங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவிலே நான் ஓமைகளாக உங்களுக்கு சொன்னேன். அப்போது யார் குமாரனை மகிமைப்படுத்துவார்? இந்த கேள்வி முதல்ல நான் எடுத்து கேட்குறேன். யார் குமாரனை மகிமைப்படுத்துவார்? இயேசுவை மகிமைப்படுத்துபவர் யார் அப்படி பார்த்தோம்னா, யார் இயேசுவை மகிமைப்படுத்துவர்? பார்க்குறோம், பிதாதான அவருடைய குமாரனை மகிமைப்படுத்துபவர். பார்க்குறோம், வானத்திலிருந்து சத்தம் உண்ட, இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினார். அவர்தான் சத்திய ஆவியின் ஊற்று, பிதாவாகிய தேவன் தான். அதே சத்திய ஆவி தம்மை உடைய குமாரனுக்கு அளவில்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்து இருக்கிறாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 30, 31, 32 பார்த்தோம்னா பிளெயினான, இது ஓமையாக சொல்லாமல் நேரடியாக சொல்கிறார். என்ன சொல்கிறான்? அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். அப்போ இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகிற இந்த தேவன் யாருங்க? ஒன்றான மெய் தேவன். இயேசு கிறிஸ்துவுடைய தேவன் யாருங்க? நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமாகிய தேவனை தான் என்ன பண்ணுறார்? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர். பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து தேற்றவாளனுக்காக வேண்டுதல் செய்வேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரத்தில் முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஸ்பீச்சில் நேரடியாக பேசுகின்ற ஓமையாக அல்லாமல் என்ன கேட்குறார்? 2வது வசனத்தில் வாசினா, பிதாவை வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தீரில் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். குமாரனை என்னை மகிமைப்படுத்துங்க பிதாவை என்று பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? வேண்டுதல் செய்கிறாருங்க. அப்போ பிதா யாரை மகிமைப்படுத்த போகிறார்? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகிற ஒரே ஒரு நபர் யார் அப்படி பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் தான் கிறிஸ்துவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர். தெளிவாக வசனம் சொல்லுதுங்க. 4வது முறை இந்த மென்ஷன் நாம் பார்த்துட்டோம். அப்போது இங்கே மறுபடியும் நாம் இந்த செய்திக்கு கடைசி வசனத்தை முன்பாக வாசித்தோம். மறுபடியும் கடைசி வசனத்துக்கு வருவோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில்
இவைகளை இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே ஓமைகள். இவைகளை நான் ஓமைகளாக உடனே பேசுகிறேன். இவைகளை நிறைய விஷயங்களை அந்த இடத்துல பேசின அந்த ஒரே ஒரு ஸ்பீச் தாங்க, தொடர்ச்சியாக பேசினது. அந்த அந்த ராபோஜனில் பேசின அந்த விஷயம் ஒரே ஸ்பீச் தான். 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் அது பதிவு செய்து வைத்துக்காக இயேசு கிறிஸ்து பேசினது ஒரே ஸ்பீச் தான், சேம் ஸ்பீச் தான். அது தொடர்ச்சியாக அவர் பேசினது சீடர்களோடு. இவைகளை நான் ஓமைகளாக உடனே பேசுகிறேன். காலம் வரும், ஒரு காலம் வருது, அப்பொழுது நான் ஓமைகளாக உங்களுடனே பேசாமல் பிதாவை பற்றி வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அறிவிக்கிறவர் யாருங்க? பிதாவை பற்றி அறிவிக்கிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். அந்நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை நேசித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்ன அர்த்தங்க? பிதாவிடத்திலிருந்து பிறந்தவர், அவருடைய சொந்த குமாரன். தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை தந்திருக்கிறார். யோவான் 3:16 வாசினா தேவன் என்ன பண்ணிக்கிறார்? இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே குமாரன், தேவன் நம்மிடத்திலிருந்து பெற்றெடுத்த அவருடைய சொந்த குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்க அவர்களை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சொந்த குமாரன் என்று நீங்கள் அறிவதன் மூலமாக பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், தேவன் அன்பாக இருக்கிறார் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாதுதான் இந்த அசத்தியத்தை சாத்தான் இந்த உலகத்தில் அநேகருக்கு கொடுத்திருக்க. அந்தி கிறிஸ்து, பிதாவையும் குமாரையும் மறுதளிக்கிற அந்தி கிறிஸ்து. தேவனுடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்ல என்று சொல்கிறவனே அந்தி கிறிஸ்து. எதன் தெளிவாக சொல்லுங்க. ஒரு திருத்துவ கோட்பாடு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய சொந்த குமாரன் என்று சொல்லவில்லைங்க. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்த பிதா என்று சொல்லவில்லைங்க. இது உடைக்குதுங்க. அப்போது அது சரியான சத்தியமா என்று நீங்கள் உங்களிடத்தில் நான் விட்டு விடுகிறேன். இதுக்கான கேள்வியை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறீர்கள். 28 நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகிறேன். அப்போது இப்போதான் சீசர்கள் சொல்கிறாங்க 29 அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல், அப்போது இவர் பேசினது ஓமை என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஓமையாய் பேசாமல் இப்போ அவர் சொன்ன 26 27 28 அவர் ஓமையாய் சொல்லாமல் நேரடியாக சொன்ன விஷயத்தை சீசர்கள் அங்கீகரித்து அதை சொல்றார். ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். 30 நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவனும் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். தேவனிடத்தில் வந்தீர், came forth from God. பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சீஷர் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு. எல்லாரும் என்னை யார் என்று சொல்ல, சிலர் உண்மை எலியா என்றும் சிலர் உண்மை தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுக்கு சொல்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அதுக்கு பேதுரு சொல்லுவார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவே தெய்வம் உனக்கு என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருங்க. இப்போது இந்த யோவான் சுவிசேஷமே எதுக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 20:31 தயவு செய்து உங்கள் பைபிளை எடுத்து வாசிங்க. இவர் 31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்தபடியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருந்தது. யோவான் சுவிசேஷமே எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, இயேசு தேவனுடைய குமாரன், சொந்த குமாரன். பிதா சாட்சி கொடுத்திருக்கார், இயேசு அவரை பற்றி சாட்சி கொடுத்தார், அவர் குமாரன் என்று சீஷனும் சாட்சி கொடுத்திருக்கார். பவுல் என்ன பண்ணியிருக்கார்? சாட்சி கொடுத்திருக்கார். வெளிப்படுத்தலையும் என்ன பண்றாரு? சாட்சி. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் தன்னை என்ன பண்றார்? அவரை தேவகுமாரன் என்று சொல்கிறார். இவ்வளவு சாட்சி இருந்தும் நீங்கள் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்
நம்முடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமான நிலைமையாக இருக்குது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவர் மாத்திரமே பிதாவை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய, பிதாவை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு தகுதி வாய்ந்தவராய் எப்படி அவர் இருக்கின்றார் அப்படி பார்த்தோம்னா, ஏனென்றால் இவர் குமாரனாக இருக்கின்றார். குமாரன் மாத்திரமே பிதாவை நன்கு அறிந்திருக்கிறார். ஏன்னா ஒருவரும் ஒரு காலம் பிதாவை கண்டதில்லை, தம் மடியில் இருக்கிற குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிதாவை கண்டவர் இவர் மாத்திரமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவை கண்டவர். ஏனென்றால் அவர் பிதாவுடைய சொந்த குமாரனாக, மகனாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். வருகிறவர் நீதான வேறொரு வரவு காத்திருக்க வேண்டுமா என்று நம்ம காத்திருக்காமல் வந்தவர், நம்மிடத்தில் வாசம் செய்கிறவர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்தில் வாசம் செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுங்க. கடைசியாக 5வது முறை அந்த மென்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு அந்த கடைசி முறை எங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், யாருங்க புத்திரர்கள்? நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் சொந்த பிதாங்க. நான் என் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் போகிறேன் என்று சொல்றார். அப்போ அவரை என் பிதா என்றும் என் தேவன் என்றும் சொன்ன இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால், நீங்களும் அவருடைய பிதாவை என்னுடைய பிதா என்றும் அவருடைய தேவனை என்னுடைய தேவன் என்றும் உங்களால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். உங்கள் இருதயங்களை தம்முடைய குமாரனுடைய ஆவியை என்ன பண்ணியிருக்காரு? பிதாவாகி தேவன் அனுப்பியிருக்கிறார். இதுதான் சொல்லுவாங்க ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். அப்படி பார்த்தோம்னா தத்தெடுக்கிறது, பிள்ளைகளாக தத்தெடுக்கிறது. எப்படி பார்த்தோன்னா, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை அனுப்பி உங்களை தம்முடைய பிள்ளைகளாக அவர் தத்தெடுக்கின்றார். அந்த குமாரனுடைய ஆவி உங்களிடத்தில் இருக்கிறபடியினால்தான் நீங்கள் பிதாவை நோக்கி அப்பாவே என்றும் பிதாவே என்றும் உங்களால் கூப்பிட முடியுங்க. ஏனென்றால் கிறிஸ்து மாத்திரமே அந்த தகுதியுடையவராக இருக்கின்றார். அதே அந்த அடாப்ஷனை அதே என்ன பண்ணுறாரு? அதே ஆவியினாலே பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அந்த ஆவியை, தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு பொழிந்ததுனால, குமாரனுடைய ஆவியை என்ன பண்ணுறாரு? உங்கள் இருதயங்களில் என்ன பண்ணியிருக்காரு? அனுப்பினதுனால நீங்கள் பிதாவை அப்பா என்றும் பிதா என்றும் உங்களால் கூப்பிட முடியுதுங்க. இது அப்பா என்றும் பிதாவென்றும். அப்போ தேவன் உண்மையாகவே உங்களுக்கு பிதாவாக, உண்மையாக உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்கு உண்மையான தகப்பன், கிறிஸ்துவுக்கு உண்மையான தேவனாக இருக்கின்றதால அதே உண்மையான தகப்பன் உங்களுக்கும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு எப்படி பிதாவாகவும் தேவனாகவும் இருந்த அவர் உங்களுக்கும் மெய்யான தேவனாகவும் மெய்யான தகப்பனாகவும் உங்களுக்கு அவர் இருக்க முடியும். ஆனால் உங்களிடத்தில் கிறிஸ்து வாசம் செய்தால் மாத்திரமே நீங்கள் அவரை அப்பா என்றும் பிதாவென்றும், அவருடைய ஆவி உங்களிடத்தில் இருந்தால்தான் அவரை அப்பா என்று பிதாவென்று கூப்பிட முடியும். அப்போ கிறிஸ்துவிடம் இருந்தது யாருடைய ஆவிங்க? பிதாவாகிய தேவனுடைய ஆவிங்க. அப்போது பிதாவாகிய தேவனுடைய ஆவி கிறிஸ்துவுக்கு என்ன பண்ண, அவர் மகிமைப்படும் போது அவர் பரிபூர்ணமாக இடத்தில் இருந்ததினால கிறிஸ்து என்ன பண்ணுறார்? பெந்தெகோஸ்தினால அந்த ஆவியை பொழிந்தருளாருங்க. அப்போது நான் அனுப்புவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அதை அனுப்புகிறார். அப்போது அந்த ஆவி பொழிந்தருளபடியினால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுற? தம்முடைய குமாரனில் மகிமைப்படுகிறார். இதுதான் சத்தியங்க. கடைசியாக 5வது முறை இந்த ப்ராக்லிட்டோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 5வது முறை எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசனா, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இங்கிலீஷில் பார்த்தோம்னா அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கோம். அந்த அட்வொகேட் என்ற வார்த்தைக்கு நம்ம கிரேக்க வார்த்தையை இந்த யோவான் என்ன பண்ணிக்காரு? யோவான் சுவிசேஷத்தில் எழுதின அந்த யோவான் சுவிசேஷனே என்ன பண்ணுறாரு? வேறு எந்த சந்தேகமும் இல்லாமல், இது பிளெயின் ஸ்பீச் தாங்க, இது உண்மை இல்லைங்க, நேரடியாக தன்னுடைய சீசன் மூலமாக என்ன பண்ணுறாரு? தேவன் வெளிப்படுத்துகிறாருங்க. என்ன பார்க்குறாருன்னா, என்ன சொல்கிறாரு பார்த்தோம்னா,
ப்ராக்லிட்டோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தின அதே யோவான் இந்த ப்ராக்லிட்டோஸ் என்ற வார்த்தையை கிறிஸ்துவுக்கு பயன்படுத்துகிறாருங்க. அப்போது கிறிஸ்து தான் தேற்றரவாளன், கிறிஸ்து தான் அந்த சத்திய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோவான் என்ன பண்ணுறாரு, கடைசியாக தீர்மானமாக பிளெயினாக அதை சொல்கிறாரு. வேறு சாட்சியே வேண்டுவதில்லை. பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர் நமக்காக கிறிஸ்து தாங்க, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற அந்த கிறிஸ்து தாங்க, வேறு ஒருத்தவர் கிடையாதுங்க உங்களுக்குள்ளே வாசம். ஏனென்றால் அவர் மாத்திரமே பிதாவிடத்தில் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும். அவர் மாத்திரமே உங்களுக்காக வேண்டுதல் செய்ய தகுதி உடையவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மாம்சத்தில் நம்மை போல மனுஷராக இருந்ததினால், நம்முடைய பாடுகளில் நம்முடைய துக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறதுனால், அவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்கின்ற ஒரே ஒரு தேற்றரவாளனாக நம்மிடத்தில் அவர் வாசம் செய்து நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரே ஒரு நபராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. இதுதான் சத்தியம். பரிந்து பேசுகிறவர் அட்வொகேட், இதை ஆங்கிலத்தில் அட்வொகேட் என்று டிரான்ஸ்லேட் ஆகிடுதுங்க. அது கம்ஃபர்டர் வார்த்தைக்கு நிகரான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் நீங்கள் நிச்சயமாக அதை என்ன பண்ணுங்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் உங்களால் சர்ச் பண்ண முடியறதுக்கான அறிவை தேவன் கொடுத்துக்காக நிச்சயமாக அந்த கிரேக்கத்தில் அந்த வார்த்தையை சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ராக்லிட்டோஸ் என்ற வார்த்தைக்கு தான் இந்த இடத்துல அட்வொகேட், பரிந்து பேசுகிறவர் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இதுதான் சத்தியம். 5வது முறையாக, கடைசி முறையாக யோவான் சீசன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய தேற்றரவாளன், அவர் தான் உங்கள் இடத்துல வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார் பார்த்தோம், பிதாவாகிய தேவன். அதை தான் சொல்கிறார், நாங்கள் அவரிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். இதுதான் சத்தியங்க. இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொரு நபர்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவாக பதிவு செய்ய முடியும் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் மிகவும் பெருக கடவுது. இயேசு நாமத்தினாலே அவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க கடவுது. தேவன் தாமே உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அடுத்த காணொலியிலே நாம் தேற்றரவாள ஓமையை இன்றைக்கி பார்த்தோம். அடுத்தது நான் என்ன பார்க்க போகிறோம்னா, திராட்சைத்தடியின் ஓமை 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமை என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம். தேவன் தாமே உங்களையும் எடுத்து பயன்படுத்தி இந்த கடைசி கால இந்த நாட்களில் வாழ்கின்ற நம்மை பிதாகுமாரன் சத்தியத்தில், மெய்யான சத்தியத்தில், உலகமெங்கும் போக வேண்டிய இந்த சத்தியத்தில் வழிநடத்துவாராக. ஆமேன்.